பேரன்புமிக்க ஆன்மீக பெரியவர்களே, மகானின் அருள் கடாட்சத்தினால் இந்த மண்ணிலே இன்று இந்த பட்டாபிஷேக விழாவை காண வந்திருக்கும் பக்த கோடிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மகானுடைய அற்புதங்களையும் சரித்திரங்களையும் சொல்வதற்கு நமக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது. பாரத தேசத்திலே எத்தனையோ மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எவ்வளவோ பேர் அவதாரம் செய்திருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய தென்னகத்திலே நிறைய மகான்களும் துறவிகளும் சித்தர்களும் மிக அதிகமாக மண்ணிலே உருவாகி நமக்கெல்லாம் அருள் கடாட்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய மகான் தென்னகத்திலே, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே புவனகிரியிலே அவதாரம் செய்வது என்பது நாம் அனைவரும் புண்ணியம் செய்த ஒரு செயலாகும். நம்முடைய தமிழ்நாட்டிலே விஜயதேவராயர் அரண்மனையிலே அவருடைய தாத்தா மந்திரியாகவும் ஆலோசகராகவும் இருந்தவர்கள். அவர்கள் தென்னகம் நோக்கி வந்து புவனகிரியிலே வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள் கடாட்சத்தை கொடுத்து மந்திராலயத்திலே சென்று அமர்ந்த மகான். அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே சில அற்புதங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். கோகிலாம்பாள் திம்மண்ணா தம்பதியருக்கு 2 குழந்தைகள். அவர்கள் மத்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்றால் உடுப்பி கிருஷ்ணர் அவர்களுக்கு குலதெய்வமாக இருந்தார். அவர்கள் திருப்பதி திருமலையான் மீது பற்றற்ற பக்தி கொண்டு அவரை வணங்கி வந்தார்கள். அவர்களுக்கு மூத்ததாக ஒரு பெண் குழந்தை வேங்கடாம்பா, 2வதாக குருராஜன். இருவரையும் அழகாக வளர்த்து அபியாசங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த காலத்திலே பாலி விவாகம் செய்வதனால் தன்னுடைய மூத்த பெண்ணை மதுரையை சேர்ந்த லட்சுமி நரசிம்மன் என்பவருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறார்கள். குருராஜனை குருகுலத்திற்கு அனுப்புகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெருமை தோன்றியது. 2 குழந்தைகளும் வெளியே சென்று விட்டார்கள். வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதே. அவருடைய வேண்டுதல் திருப்பதியிலே இருக்கும் பெருமாளுக்கு கேட்பது போல, அவருடைய காதுகளிலே ரீங்காரம் வைத்தது போல முன்னாடி பாடினாங்க இல்லையா, கல்லினாலே இறங்கி கல்லிலே இறங்கி நின்ற பெருமாட்ட வந்து அவங்க வேண்டாங்க. என்ன வேண்டாங்கன்னா, ஸ்ரீனிவாச திருவே கடமுடையாய் ஜெய கோவிந்த முகுந்த ஆனந்த ஸ்ரீனிவாச திருவே கடமுடையாய் தீனச்சரண்ய எனும் புகழ் கொண்டாய், தீனச்சரண்ய எனும் புகழ் கொண்டாய், தீரனை புகழும் வேதவ கண்டாய், ஸ்ரீனிவாச திருவே கடமுடையாய். பெருமாளை சேவிக்கிறாங்க, பெருமாளை வேண்டிக்கிறாங்க. கோகிலாம்பாள் தருகிறார். ஒரு நல்ல நாளிலே அவருக்கு ஒரு ஆண் மகவும் கிடைக்கின்றது. அந்த வைபவத்திற்கே அவருக்கு பெயர் சூட்டும் வைபவத்திற்கு வரும் பெரியவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே இந்த குழந்தை பெரிய அதிசயங்களை செய்யும், பெரிய மகானாக வரும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். வெங்கடநாதன் என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஏனென்றால் திருப்பதி பெருமாளை வேண்டி பிறந்ததால் வெங்கடநாதன் என்று பெயர் சூட்டி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறார்கள். அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவருடைய தாய் தந்தைய காலமாற்றி விடுகின்றனர். அவருடைய தமக்கை மதுரைக்கு அழைத்து செல்கிறார். மதுரைக்கு அழைத்து சென்று அவருடைய கணவர் வேத விற்பனர், சகல பாண்டித்தியங்களையும் கற்றறிந்தவர், வீர இசையில் வல்லவர். அவரிடம் குருகுல பாடம் போல இவர் அங்கு சென்று பயின்று வருகிறார். அவர் ராம நாமத்தை அவருக்கு உச்சரித்து மந்திராபதேசம் செய்து அதை வழி வழியாக எத்தனை முறை ஜெபிப்பது என்று சொல்லி வேத ஆகமங்களையும் கற்றுக் கொடுத்து ராமரை பற்றி அவரை சரணாகதி அடைவதற்காக சொல்லி கொடுக்கிறார். சொல்றாரு இல்லையா, என்ன ருச்சிராமா ஏமி ருச்சிங்கிற மாதிரி ராம நாமமும் ராமனும் அவர் வாழ்க்கையில ரொம்ப
ஈடுபாட்டோட இவர் வணங்குற ஒரு தெய்வமா மகான் வணங்கி வந்திருக்கிறார். ராம ராம ஒரு கீதமே, ராகதால ஒரு கீதமே, தீரை இசைத்திடுவோம், இசையிடுவோரை ஊட்டிடுவோம், அருள்மிகு ராம ராம ஒரு வேதமே, ராகதால ஒரு கீதமே. நவமியது நிலவெல்லாம் உலக நினைவெல்லாம் மலரவே, உலகு புகழ் தாய் மடியில் ஒரு குழந்தையாய் குதிக்க வரையெல்லாம் துதிக்கவே, தயரதனின் அம்சத்தின் பேர் சொல்ல வாழ்த்துக்கள் ஓ சொல்ல விளங்கிய திருமகளாம் ஜனகன் மகள் வைதேகி கொண்டாடு வைபோகம் கொண்டாடு திருமணம் புரிந்தவனாம். மணிமுடி இழக்கவும் மரபுரி தரிக்கவும் அரண்மனை அறிய துறந்தவனாம். இளையவன் உடகர இனியவன் பதந்திட வனங்களில் தினத்திலும் துதித்தவனாம். ஸ்ரீராம சங்கீர்த்தன நடக்கும் என்று மனம் இனிக்க நிதம் இசைக்க நிதமே சூட்டிடு பாமாலை, இதுதான் வாசனை பூமாலை, இதை விட ஆனந்தம் வாழ்வில் ஏது, இசை செல்லாமலே நாளும் போது ராம ராம ஒரு கீதமே. சகல பாண்டித்யங்களையும் கற்று திரும்பவும் புவனகிரிக்கு வருகிறார். அவருடைய சகோதரர் அவருடைய கடமையாக சரஸ்வதி என்ற ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்வித்து இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுத்துகின்றார். திருமணத்திற்கு பிறகு மேற்கொண்டு அவர் கல்வி பயிலவும் இன்னும் சில பாண்டித்யங்களை கற்றுக்கொள்ளவும் கும்பகோணம் சுசீந்திரர் மடத்திற்கு வருகிறார். அங்கே சுசீந்திரர் அங்கே மடாதிபதியாக இருக்கின்றார். நிறைய சீடர்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லோ சீடர்களும் குருவின் கட்டளைக்கு அடிபணிந்து மிக நன்றாகவே பாண்டித்யம் பெற்று வருகின்றனர். வேங்கடநாதன் மற்றவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய ரத்தத்திலேயே அந்த உணர்வு இருக்கின்றது. நம்ம சொல்வோம் இல்லையா, ஒரு பள்ளியில ஒரு மாணவன் ரொம்ப அருமையா படிக்கும் போது மற்ற மாணவர்களுக்கு ஏதாவது அந்த பையனை பத்தி அவங்க ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி மற்ற சீடர்கள்லாம் என்ன பண்றாங்க, வேங்கடநாதனை பத்தி ஒரு குறைவா குருகிட்ட சொல்றாங்க. குரு என்ன செய்யறார், நைட்ல ஒரு இரவு நேரத்துல அப்படி மனம் வந்துட்டு அப்ப பாத்தீங்கன்னா சகல சுவடிகளோடையும் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்முடைய மகான் தூங்குறாரு. மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அதை படிச்சுட்டு அந்த ஓலை சுவடிகளோடையே அவருடைய வாழ்க்கையை கழிக்கிறார். மறுநாள் பொழுது புலர்கின்றது. அவருக்கே தெரியாத ராம நாமத்தின் மகிமையை ஒரு புதுவித அர்த்தத்தோடு மகான் விளக்குகின்றார்கள். மற்ற சீடர்கள் அவரிடம் சென்று அவருடைய படிப்பையும் பாண்டித்தையும் குறைவாக சுசீந்திரனிடம் சொல்லும் போது இவர் அதற்கான விளக்கமாக எல்லோர் முன்னிலையிலும் அந்த வேதத்தின் பொருளை சொல்கிறார். மிக தெளிவாக அதை அழகாக விளக்கும் பொழுது சுசீந்திரர் சொன்னார், இப்ப தெரியுதா இவரை நான் ஏன் கொண்டாடுறேன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி சகலத்தை விளக்குறாரு. ஒரு நாள் அவருக்கு உடல்நலம் கொண்டிருந்த சுசீந்திரருக்கு அவருடைய கனவிலே ராமபிரான் பிரகாசமாகி பிரசன்னமாகி இந்த மடத்துல நமக்கு அடுத்து யார் பீடாதிபதியா வரப்போறவங்க அப்படின்ற ஒரு கவலை உனக்கு இருக்கும். உனக்கு கிட்டத்தட்ட அது யாருங்கிறது உனக்கு தெரியும். வேற யாரும் இல்ல, வேங்கடநாதன் தான் இந்த மடாதிபதியா அடுத்து பொறுப்பை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இவரும் நம்முடைய வேங்கடநாதனை கூப்பிட்டு சொல்றாரு. அவர் சம்சார பந்தத்துல கட்டுண்டார் இல்லையா, உடனே அவ்வளவு சீக்கிரமா தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அதுவும் அவருக்கு ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கின்றது. மிகவும் வறுமையான ஒரு சூழல். இதில் தான் அவர் மேற்படிப்பு படிக்க வந்த பொழுது இவர் இந்த விஷயத்தை கூறுகிறார். திருப்பி இல்லத்திற்கு சென்று மனைவியுடன் ஆலோசனை செய்கிறார். அவர் சொல்றாங்க, கைத்தல பிடிச்சு அக்னிய வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, பாதியில இப்படி விட்டுட்டு போறது நியாயமா தர்மமா, உங்களை நம்பி ஒரு குழந்தை இருக்கேன் அப்படின்னு இவருடைய மனதை மாற்றுவதற்கு நிறைய முயற்சி செய்கிறார். வேங்கடநாதனுக்கு இல்லத்திலே இருந்து துறவரத்திற்கு வரும் பொழுது அவருக்கும் ஒரு மனிதன் தானே
சில பற்றான விஷயங்கள் இருக்கின்றது, குழந்தை இருக்கின்றது. அதிலேருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது அப்படின்னு அவருக்கு தெரியல. சதா சர்வகாலமும் ராமரை வென்ற மாதிரி ராமரை வென்றார். மனசுலோடி மர்மங்களோ, மனசுல என்ன மர்மத்தை நீ வச்சிருக்க, என்னை இல்லறத்துல ஈடுபட்ட, இப்போ ஒரு பகடைக்காயா என்னை துறவரமும் மேற்கொள்ள சொல்ற, இந்த சம்சார பந்தத்திலேருந்து நான் கட்டுண்டு இருக்கிறத நான் வெளியில வரணும் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரியன் வேண்டும் போது அவருக்கு ஒரு தெளிவான எண்ணம் தோன்றுகின்றது. மனத்திற்கு வருகிறார். ஆண்டவன் கட்டளை அல்லவா, நாம் நினைத்தாலும் நம்முடைய விதியையோ நடப்பதையோ மாற்ற முடியாது. அதே போல ஸ்ரீ ராகவேந்திர பெருமான் தன்னுடைய சம்சார பந்தத்திலிருந்து கட்டுண்டவர் விலகி இந்த மடத்தின் மடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ள அவர் தெரிவிக்கின்றார். சுசீந்திரன் மடத்திலே பட்டாபிஷேக விழா நடக்கின்றது. அந்த நாள் தான் இது 405வது பட்டாபிஷேக விழா. சுசீந்திரன் மடத்திலே வெங்கடநாதனுக்கு ராகவேந்திரன் என்ற திருநாமம் சுட்டி பட்டாபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. அந்த இடம், அந்த ஸ்தலம், அந்த புண்ணிய பூமி வேறு எதுவும் அல்ல, நாம் எல்லோரும் இன்று அமர்ந்து மகானை தரிசித்துக் கொண்டிருக்கிற இந்த வடவாறு திருத்தலம். இங்கே அவர் தன்னுடைய துறவர பட்டாபிஷேகத்தை மேற்கொண்டார். அதற்கு பிறகு அவர் பல்வேறு மகிமைகளை மனிதர்கள் கண்கூடா பார்க்கும்போது கடவுள் நமக்கு தெரியாத ஒரு சக்தி, அந்த சக்தி நமக்கு என்றைக்குமே வழிகாட்டு கொண்டிருக்கும் என்பது உண்மையானாலும் நமக்கு குரு என்ற ஒருவருடைய துணை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. மன கிளேசங்கள் இருக்கும் போது, மனதிலே நமக்கு சில பயங்கள் இருக்கும் போது நம் குருவை நம்பினால் நமக்கு வாழ்க்கையிலே மேன்மேலும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அதன் போல நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குரு. நாம் அனைவரும் மகானை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சில அற்புதங்களை செய்தார். அவருடைய பணியால் ஒருவர் தினமும் அவருடைய காஷாயத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றிலே சென்று நீராடி அவருடைய உடைகளை துவைத்து சுத்தப்படுத்தி செல்வது வழக்கம். அதுபோல ஒரு முறை ஆற்றிலே சென்று அவருடைய துணிகளை எல்லாம் துவைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது வெளியிலிருந்து ஒரு 3 அந்தணர்கள் வருகிறார்கள். அந்த 3 அந்தணர்களும் ராகவேந்திர பெருமாளை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக வருகின்றார்கள். வரும்போது அவங்க 3 பேருக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க. மகான் அற்புதம்லாம் செய்யறான்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதா நம்ம ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாம். நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு கஷ்டத்தை மனசுல நினைச்சுப்போம். நினைச்சிட்டு நம்ம மடத்துக்கு போவோம். அங்க போகும்போது நமக்கு உந்திக்கிறதுக்காக நமக்கு அமுது செய்ய போது அந்த 3 பட்சம் இருக்கா பார்ப்போம்னு சொல்லி அவங்களுக்கு பேசிக்கிறாங்க. அப்ப அந்த துணியை வெளுத்திட்டு இருக்க சுவாமியோட சீட சொன்னார், நீங்க எல்லாம் போகலாம், உங்களுக்கு அமுது செய்யும் போது நீங்க நினைச்ச பட்சணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 3 பேருக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம மனசுல நினைச்சது இவருக்கு எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த கையில இருக்க கச்சாயம் அந்த ஆக்குல திருப்பி நழுவிடுது. உடனே அந்த பையன் கேட்கிறாரு, நான் இப்போ ஏதாவது சொன்னா அப்படின்னு அவருக்கு சொன்னதை மறந்துடுச்சு. திருப்பி அந்த வஸ்திரத்தை கையில எடுத்துட்டு திருப்பியும் உண்மையா சொல்லி நீங்க போங்க, உங்களுக்கு திருப்பி பட்சணம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரே குழப்பம், அவங்களுக்கு பட்சணம் கிடைக்குங்கிறாரு. அதுக்கடுத்து நான் என்ன சொன்னேங்கிறாரு, திருப்பி பட்சணம் கிடைக்கும்ட்டு ரொம்ப குழப்பத்தோட இவர்கள் படத்துக்கு போறாங்க. அங்கே உணவுகள் பரிமாறப்படுகின்றது. இவர்கள் மூவரும் அந்த உணவு பரிமாறும் பத்தியிலே அமர்ந்து உணவு அருந்த தொடங்குவதற்கு முன் பார்த்தால் இவர்கள் மனதில் என்ன பட்சணத்தை நினைத்தார்களோ அந்த பட்சணம் அவர்கள் இடையிலே இருக்கின்றது. அப்ப மகாநர, நீங்க விரும்பினதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா, நீங்க விரும்பின பலகாரெல்லாம் உங்களுக்கு சேர்த்துச்சான்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த 3 அந்தணர்களும் சொல்றாங்க, சுவாமி கம்பன் வீட்டு கட்டுத்தையும் கவி பாடுங்கிற மாதிரி உங்க சீரன் உங்க காஷாயத்தை நாட்டுல தூய்மை பண்ணிட்டு இருக்கான். அந்த காஷாயம் கையில இருக்கும் போதே நாங்க என்ன நினைக்கிறோங்கிற ஒரு திருஷ்டி அவனுக்கு தெரியறப்ப, நீங்க மகான், உலகத்துல நடக்கிற எல்லாமே தெரியும் அப்படிங்கிற உண்மையை நாங்க தெரியாம உங்களை சோதிக்க நினைச்சிட்டோம் போது மகான் சொல்றாரு, நீங்க 3 பேரும் வடலூர் பிருந்தாவனங்கள்ல உங்களோட வாரிசுகள் தான் பூஜை பண்ணுவாங்க. அதே போல நீங்க இப்போ 3 பேர் என்ன ஒரு பட்சணத்தை நினைச்சு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த பட்சணங்கள் தான் எனக்கு நிவேதியமா சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வெங்கண்ணா என்ற ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு சிறுவன்
அவன் ராகவேந்திரனுடைய அருளை கேள்விப்பட்டு ராகவேந்திரனை பற்றி நினைத்து படிப்பறிவு இல்லை, தாய் தந்தை இல்லை, மாமாவின் பராமரிப்பிலே வளர்ந்து வருகின்றான். அவனுக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. ஆடு மாடுகளையும் வயல்வெளியிலே வேலைகளையும் செய்து ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவ்வழியாக ஒரு நவாப் வருகிறார். குதிரை படைகளோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவன் ராகவேந்திரனை பற்றி மனதிலே வாசனை செய்து கொண்டு ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த நவாப்க்கு ஒரு ஓலை வருது. அவங்களுக்கு அராபினா தாய்மொழி, தமிழ் பேசுவாங்க, ஆனா படிக்க தெரியாது. அப்ப அந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதியிருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பையன் அந்தன பையன் பாக்குறாரு. அந்தன பையனுக்கு எல்லாமே தெரியும். கூப்பிட்டு எங்க பாப்பா இதுல என்ன எழுதியிருக்கு படிச்சு சொல்லுன்றாரு. அவன் படிப்பறிவே இல்லாதவன். அவன் சொல்றான், சுவாமி எனக்கு படிக்க தெரியாதான். அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. நீ ஒரு அந்தன சிறுவன், உனக்கு எல்லா கல்வி கேள்வியில ஞானம் இருக்கும், நீ வேணும்னு சொல்லியா இதை படிச்சுக்காமின்னு உடைய மனசுல மகான நினைச்சுட்டு அந்த அந்த ஓலைய பாக்குறான். அவர் காதுல யாரும் சொல்ற மாதிரி இருக்கு, இந்த தேசத்தை பூரா இத ஒரு மகானமா மாத்துறோம், இதுக்கு திவானா நீ விரும்பின ஆளையே நீ நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ஓலையில கடைசியில பார்த்தா அந்த ஓலையில அதான் இருந்திருக்கு. இவருக்கு படிக்க தெரியல. அவர் காதுல ஒரு குரல் கேக்குது, இதுதான் ஓலையில எழுதிருக்கு. அது சொன்னதும் ஜிமாவுக்கு ரொம்ப நவாபுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் இந்த பக்கம் ஒரு சமஸ்தானத்தை உருவாக்குறேன், இதுக்கு நீயே திவானா இரு அப்படின்னு சொல்லி வெங்கண்ணாவுக்கு ஆசை கொடுக்கிற ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன் ராகவேந்திரன்